பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் குறித்து இயேசு சொல்லும்போது ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக புரிந்து கொள்ளத்தக்கதாகத்தான் எடுத்துக்காட்டோடு ஓமைகளோடு சொன்னார். ஒரு நல்ல நிலத்திலே கோதுமையை விதைத்தார்கள். அதன் கூடவே களைச்சல்கள் சேர்ந்து வளர்ந்தது. எஜமானிடத்தில் வேலைக்காரன் போய் கேட்கிறான், இந்த கோதுமையோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது களைச்சல்களை பிடுங்கி கட்டிலாக கட்டினால் சுட்டரிக்கட்டுமா என்று. அதற்கு எஜமான், அறுப்பும் முடிய தட்டும் இரண்டுமே சேர்த்து வளர விடுங்கள், பின்பு களைச்சல்களை பிடுங்கி கட்டுகளாக கட்டி நெருப்பிலே சுட்டரிக்கவும் கோதுமை களஞ்சத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். இந்த ஓமையில் வருகிற எஜமான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல நிலம் என்றால் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற நல்ல மனிதர்கள். களைகள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியத்தை செய்து நடக்கிற கெட்ட மனிதர்கள். இந்த உலகத்தின் முடிவு காலத்திலும் எப்படி நடக்கும் என்பதை தான் அந்த உண்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கோதுமை களஞ்சத்தில் சேர்த்து வைத்தார்களோ அதே போல முடிவிலே நல்ல மனிதர்களால் நீதிமானாய் வாழ்ந்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் தேவன் கூட்டி சேர்ப்பார். தேவையில்லாத களைச்சல்களை சுட்டிருந்தது போல தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அதாவது அநீதி செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள் அக்கினிலே தள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, முடிவு மிகவும் சமீபமாயிற்று. இதனால் இந்த பூமியில் நாம் வாழும்போதே அக்கிரமங்கள் செய்து வாழாதபடி நல்லவர்களாய் நீதிமானாய் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்.